தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகி குடும்பத்தோடு நாம் தமிழரில் இணைந்த தம்பி, இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 2016 இருந்து தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற இடத்துல வருவதற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்று முதல் முறையாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்காங்க. அவர்களுக்கான சின்னத்திற்காக தான் தற்போது வரை காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா மற்ற அனைத்து கட்சி போல் கூட்டணிக்காக தாவாமல் நேரடியாக சின்னத்தை காட்டி வாக்கு சேகரிக்கிற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 100 வேட்பாளர்களை 234 தொகுதியில் 100 பேரை தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் ஏற்கனவே அவர்களை அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தொகுதி மக்களோட இணைந்து. இப்போ இந்த மாதிரியான ஒரு கட்சி தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டு வராங்க. இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்புவதும், நாம் தமிழர் கட்சி கூண்டோடு காலியாகிவிட்டது, கட்சியில் யாரும் கிடையாது, மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் பேசப்பட்டார்களோ அவர்களாம் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காளியம்மாள் அவங்க சென்றதில் இருந்து கூட இந்த விஷயம் மிகப்பெரிய பரபரப்பாக மார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் விலகி போனாலும் கட்சிக்கு ஒரு துளியும் இழப்பில்லை அப்படிங்கிறத பல நிகழ்வுகளில் அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இருந்தாலும் கூட சில காட்சி ஊடகங்கள் இதை ஒரு பெரிய செய்தி போல் பதிவிடுறாங்க. அவர்களுக்கு பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொளி. நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு முரண் காரணமாக விலகி போன ஒரு நபர் தான் இவர். விலகி போனவர் தனி ஒரு நபராக சென்று தற்போது அதிமுகவில் இருந்துகிட்ருக்க நேரத்தை பாஜகவுடன் கூட்டணிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ரொம்ப ஒரு தவறான இடத்துல வந்ததே தப்பு, இது இன்னும் மோசமாக போகுதுன்னு உடனே அந்த மனசாட்சி உறுத்தலில் நம்ம யாரோட நிற்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். அந்த முரணெல்லாம் கலைந்து அண்ணன் சீமானோடு இருப்பது தான் சரின்னு சொல்லிட்டு தான் மட்டும் சென்று அதிமுகவில் இணைந்தவர் இப்போ அவர் குடும்பத்தையும் சேர்த்து அணைத்து கொண்டு பார்த்திங்கன்னா நாம் தமிழரில் இணைந்திருக்கார். இந்த செய்திகளை முடிந்தால் அனைவரும் அவர்களது ஊடகத்தில் பதிவிட சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி கூண்டோட காலிங்கிற மாதிரி குடும்பத்தோடு அதிமுகவினராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியினராக இருந்தாலும் சரி நாம் தமிழில் இணையறாங்கிற இந்த செய்தியை உங்களுக்கு உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பட்சத்தில் இந்த செய்தியை பதிவிடுங்கள், பார்க்கலாம்.